கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் இந்த புதிய வாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட நம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை திருப்தியாய் வழி நடத்தினார். எல்லாவற்றையும் தந்து செழிப்புள்ள வழிகளில் நம்மை நடத்தி சென்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, இந்த புதிய வாரத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நேர்த்தியான வழிகளே நம்மை நடத்தி அவரை ஆசீர்வதிக்கும்படி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்பதாக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய இரக்கத்தினாலே, தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்மை திருப்தியாக்கும்படி அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்கலாம். சற்று நேரம் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கலாமே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ராஜா, கிருபையின் ஆவியானவரே, உமக்கு நன்றி. மகிமையுள்ள ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனின் அதிபதியே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவின் ஆவியை உடையவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உணர்வுள்ள ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பலனுள்ள ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய அன்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சத்தத்தை உயர்த்தி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. சேர்ந்து சொல்லுங்க. ஆவியே மலையாக பொழியும் ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. அவர் வெண்மையானவர், அவர் மேகஸ்தம்பமானவர், அவர் அக்னி ஸ்தம்பமானவர். ஊற்று தண்ணீராக, ஜீவ நதியாக, ஆனந்த தைலமாக நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். உற்சாகத்தோடு கூட எல்லாரும் என்னோடு இணைந்து ஆவிலே நிரம்பி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். வெண்மையானவரே, மேகஸ்தம்பமாமே. அல்லேலூயா. வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை இரண்டாக பிளந்தவரே, பெருமலை போல எங்கள் மத்தியிலே வந்து எங்களை அனலாக்கும்படி உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அல்லேலூயா. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமலையாய் பிரவேசிக்க பெருமலையாய்
மலையாய் பிரவேசிக்க உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தர் அல்லேலூயா, மலையாக பொழியும் ஆவி அல்லேலூயா. ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வாரத்தில் முதலாம் நாள் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரங்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின் கருவிழிகளைப் போல நீங்கள் எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு சகல நன்மைகளை கொடுத்தீங்க. ஆகவே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, அவண்ணமாகவே இந்த வாரம் முழுவதும் என் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமான வழிகளை காண்பித்து ஆச்சரிய வண்ணமாக நீ நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். எல்லா பாதுகாப்பையும் எங்களுக்கு தாங்கப்பா. நாச மோசங்களுக்கும் பலவீனங்களுக்கும் விக்கினங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.